Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/2/2025 செவ்வாய்க்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். ஒரு சிலரது பேச்சுகள் இமாலய சாதனையை ஏற்படுத்துகின்றன. அவர் பேசும் கருத்தை தான் அடுத்தவர்களும் சொன்னார்கள். ஆனால் அடுத்தவர்கள் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்காமல் கண்டுகொள்ளாமல் இவர் பேச்சை அவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் இவரும் சொன்னார், இதை மட்டும் ஏற்கின்றார்களே. இது எப்படி என்று சொல்வதை விட ஏன், அதற்கு உண்டான காரணத்தை பார்ப்போம். 10க்கு உடையவனும் 2க்கு உடையவனும் 11ஆம் இடத்தில் இருக்க அவர்களை பாவிகள் பாராது இருந்தால் இது நடக்கும். விளக்கம்: 10 கர்மஸ்தானம், உங்களது செயல். 2 வாக்குஸ்தானம், உங்கள் பேச்சு மற்றும் பணம். வாக்கையும் சொல்லும், பணத்தையும் சொல்லும். இந்த இடத்தில் வாக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்மஸ்தானம் உங்கள் செயல், 2ஆம் இடம் உங்கள் பேச்சாக, 11இல் இருக்க, லாபஸ்தானத்தில் இருக்க. லாபஸ்தானம் என்று சொன்னால் அது நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இடையில் ஒரு சிறு விளக்கம். இந்த 11ஆம் இட சிறப்பு பற்றி எல்லா நூல்களுமே சொல்லுகின்றன. அந்த இடத்தில் இருக்கின்ற எந்த கிரகமும் நன்மையைத்தான் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனால்தான் ராவணன் எல்லா கிரகங்களையும் கொண்டு வந்து 11ஆம் இடம் ராசி கட்டத்தில் மேஷம் 1 என்று சொன்னால் கும்பம் 11, அந்த கும்பத்தில் போட்டான். போட்டு சனியின் நெஞ்சில் காலையே வைத்தான். ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் குழந்தை தன் கால் வழியாக ஒரு குழந்தையை ஈன்றது. அது மகரத்துக்கு வந்து விழுந்தது. அந்த மகரத்தில் விழுந்த அவனுடைய மைந்தன் தான் ராவணனை கொன்றான். சரித்திரம் சொல்லுகிறது, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே 11ஆம் இடம் என்பது அதிசிறப்பு வாய்ந்த ஒரு இடம். நல்ல கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே 11ஆம் அவஸ்தை பெற்றால் நன்மையைத்தான் செய்வார்கள். இந்த 10க்குடையவனும் 2க்குடையவனும் 11இல் அமர்ந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்து பாவிகள் பாராது பார்த்தால் போச்சு. பாவிகள் பாராது சுபர்கள் மட்டுமே பார்த்து இருந்தால் அவன் எது நடக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணி பேசுகின்றானோ அது நடந்தே தீரும். சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு உண்மை இந்த உண்மை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் தனி ஒரு மனிதனாக நின்று உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் நல்லபடியாக போக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்களே கணக்கு போட்டு கணித்து இதுதான் நல்வழி என்று யூகித்து அந்த வழியை கையாண்டு செயல் புரிந்து அந்த செயல் நஷ்டமாகும் நாளாக காட்டுகிறது. அப்படி என்றால் உங்கள் கணிப்பு தவறும் நாள் இந்த நாள். கவனம்.
மிதுன ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. உங்கள் வித்தை திறத்தால், வெல்ல முடியா உங்கள் வித்தை திறத்தால் இந்த நன்மை இன்று உங்களுக்கு, உங்களால் மற்றவர்களுக்கும் நடக்கும். கடகராசி அன்பர்களே, இது ஒரு விசேஷமான அற்புதமான நாள். தொழிலில் வெற்றி. ஆனால் அந்த தொழிலில் உங்களுக்கு நிபுணத்துவம் இல்லை. ஆச்சரியமான விஷயம். நீச்சல் பழக வேண்டும் என்று சொன்னால் வெளியிலிருந்து நீங்கள் நீச்சல் பழகிக்கொள்ள முடியாது. தண்ணீருக்குள் குதித்து தான் நீங்கள் பழக முடியும். அப்பொழுது மூழ்கலாம், எழலாம், மூச்சு வாங்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், பயம் வரலாம், எல்லாம் நடக்கும். அதற்கு பிறகுதான் நீச்சல் வரும். அதுபோல் நடக்கிறது இன்று. ஆனால் வெற்றி கிடைக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சை கவனியுங்கள். தியானத்திற்கு மூச்சை கவனிக்க சொல்லுவார்கள். இன்று நீங்கள் பேச்சை கவனிக்க வேண்டும். கேட்டது ஒன்று, நீங்கள் சொல்லிய பதில் வேறொன்றாக இருப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. அந்த பேச்சில், பதில் சொல்லும் அந்த பேச்சில் கவனம் வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, ஒரு புது சிந்தனை உங்களை, உங்கள் வாழ்வை பொலிவாக்குகின்றது இன்று. அந்த புது சிந்தனைக்கு இன்று நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, நட்பால் நன்மை உண்டு, உறவால் நன்மை உண்டு, சில நேரங்களில் தீமையும் உண்டு. இன்று அந்த தீமை உங்களுக்கு நட்பால் உறவால் ஏற்பட இருக்கிறது. அதிகவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடுமையான உழைப்பு இன்று உங்கள் உழைப்பு. நல்ல வேளை, அந்த உழைப்பு வீண் போகவில்லை. எந்த அளவுக்கு உழைத்தீர்களோ அந்த அளவுக்கு உண்டான வருவாய் வந்தே தீரும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நற்புகழ் உண்டு. இந்த வேலையை இவரை போல் வேறு யாரும் செய்ய முடியாது என்ற புகழுரை உங்களுக்கு கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுமை வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த திறமையை காட்டுகிறோம், செயல் புரிகிறோம். இந்த அளவு நன்மை புகழ் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக வெகுவாக குறைந்தே வரும். மனம் சங்கடப்பட வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் பொறுமை வேண்டும். கும்பராசி அன்பர்களே, சமயத்தில் இப்படி ஒரு வேலையை செய்து மாபெரும் புகழை அடைவீர்கள். விஷப்பரீட்சை பார்த்தாற்போல். என்னவென்று சொன்னால், பரிச்சயமில்லாத ஒரு புது தொழிலை, பரிச்சயமே இல்லை ஆனால் அது ஒரு புது தொழில், அதில்
தைரியமாக இறங்கி வெற்றி பெறுகின்றீர்கள். சாதாரணமாய் சொல்வார்கள், தெரியாத தொழிலில் ஈடுபடாதே என்று. இன்று தெரியாத தொழிலில் கடும் முயற்சியுடன் வேலை செய்து நன்மையை, வெற்றியை பெறுகின்றீர்கள். மீனராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, மங்கள காரியத்தை, புண்ணிய காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கின்றீர்கள். எந்த வகையில் செய்து முடித்தீர்கள் என்று கேட்டால், பேச்சால், உங்கள் பேச்சால், தன்மையான உண்மையான உங்கள் பேச்சால் ஒரு நல்லதை நடத்தி காட்டுவீர்கள் இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.